ஓம் சக்தி பராசக்தி. திருக்கடையூர் அபிராமி அன்னை அமிர்த லிங்கேஸ்வரர் திருவடிகள் போற்றி. அபிராமி அந்தாதி 10ஆம் பாடல். அருளிச் செய்தவர் அபிராமி பட்டர். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமறையின் ஒன்றும் மறும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே அழியா முத்தி ஆனந்தமே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமறையின் ஒன்றும் மறும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே அழியா முத்தி ஆனந்தமே. பொருள்: எழுதாமல் கேட்கப்படுவது மட்டுமான வேதத்தில் பொருந்தக்கூடிய அரும்பொருளாயும் சிவபிரானின் திருவருள் கூடிய மாயும் விளங்கும் உமை அன்னையே, நான் நின்றவாறும் இருந்தவாறும் படுத்தவாறும் நடந்தவாறும் தியானம் செய்வதும் உன்னைத்தானே. என்றென்றும் உன்னை மறவாமல் வழிபடுவதும் உன்னுடைய திருவடி தாமரையை தானே எங்கள் அன்னையே. இங்கே அன்னையை ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு அசைவிலும் நாம் அன்னையையே நினைத்திருப்பது விளங்குகின்றது. நின்றாலும் நடந்தாலும் படுத்தாலும் இருந்தாலும் என்ன செய்தாலும் அன்னையையே சதா காலமும் நினைத்து தியானம் செய்து கொண்டிருப்பது மோட்சத்தை தரக்கூடியது. மோட்சத்தை சாதனம் செய்த அன்னையின் திருக்கரங்கள் மிக பெரியது. ஆகவே சதா காலத்திலும் அன்னையை பற்றியே சிந்தித்து அவளை பற்றியே நினைத்து அவள் திருவடியை போற்றி என்றென்றும் அவளை மறவாமல் இதயத்திலே நினைத்து அவளுடைய திரு தாமரை திருவடிகளையே வணங்கி நாம் வாழும் பொழுது நிச்சயமாக மோட்சத்தை அடையலாம் என்பதே. ஆகவே அன்னையின் திருவடிகளை பற்றி கொண்டு மோட்சத்தை பெறுவதற்கு சதா காலத்திலும் அபிராமி அன்னையவே நம் சிந்தையில் நினைத்து ஒரு சில மணித்துளிகள் கூட நீங்காதபடிக்கு அவள் நினைவையே நம் மனதிலே சுமந்து அவளவே போற்றி வணங்கி வழிபட்டு வந்தோம் என்றால் நாம் மோட்சத்தை பெறலாம். ஓம் சக்தி பராசக்தி. திருக்கடையூர் அபிராமி அன்னை அமிர்த கணேஸ்வரர் திருவடிகள் போற்றி.